நீங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குல ஒண்ணே ஒண்ணு, இந்த காவலருக்கும் அந்த காவலருக்கும் சொல்றேன். ரேவதின்னு ஒரு பெண்ணு, பெண் காவல். அவங்க சாட்சி சொன்னதுனாலதான் அந்த சட்டத்துல, அந்த சம்பவத்துல சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடிஞ்சது குற்றவாளிகளுக்கு. அத்தனை இன்ஸ்பெக்டர், அத்தனை எஸ்ஐ எல்லாரும் மாட்டினாங்க. நீங்க சிங்கப்படை அமைச்சாலும் சரி, எந்த படை அமைச்சாலும் சரி, தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா முதல்ல காவல்துறையை சரி பண்ணுங்க. காவல்துறையால் தான் பாதுகாப்பு இல்லை. நீங்க ஒரு நடு ரோட்ல ஒரு போலீஸ் இப்படி திடீரான் அப்படின்னா மக்கள் அவ்வளவுதான் மதிக்க மாட்டா, ரவுடி அவ்வளவுதான் மதிக்க மாட்டா. ரவுடி எவனையும் போலீஸை மதிக்கிறதே இல்லையே, மதிக்கிறதே இல்ல. நீங்க பச்சையா நடக்குது அது உள்ள, மதிக்கிறதே இல்ல. எவன் பயந்துட்டு இருக்கிறான்? ஆட்சி மாறிடுச்சு, ரைட்டு. இரும்பு கரம் கொண்டு யாரும் அமுக்குறீங்க? ஹனிமூன் பீரியட் எத்தனை நாளையா கேட்பீங்க? வருஷத்துக்கா? ஹனிமூன் யாரோட? எதுக்கே ஹனிமூன் பீரியடு? ஒரு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதுக்கு ஹனிமூன் பீரியடா? சட்டம் ஆல்ரெடி இருக்கு. சட்டத்துல இருக்கக்கூடிய நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. மற்றபடி அதிகாரிகள் அங்கேயே தான் இருக்கிறான். அந்த கோட் ஆஃப் கண்டன்ட்ங்கிற மாதிரி சட்டத்தை ஃபாலோ பண்றவன் தான் அங்க இருக்கிறான். அப்ப நடவடிக்கை என்பது ஒண்ணுதான். அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புல, ஒரு குழந்தைக்கு பாதுகாப்புல 2 வயசு சிறுமி 5 வயசு சிறுமியை பிடிச்சி கெடுக்கிறான், பாலியல் பலாத்காரம் பண்றான். நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எங்க ஆட்சியில் அப்படி நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் பாதுகாப்பா இருக்க முடியல, மனசு ஒருநிலைப்படல. இது தொடர்ந்து இந்த விஷயம் தமிழகத்துல ரெஸ்டோ பார் கலாச்சாரத்தை தமிழக அரசு கொண்டு வரதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ரெஸ்டோ பாரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம்? சிங்கப்பூர்ல இருக்கீங்க, பல விடுதிகள் இருக்கும், அதே மாதிரி இங்க தமிழகத்துல கொண்டு வர நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால இல்ல, வளர்ந்த நாடுகளுக்கும் வளரும். நான் சொல்லிடுறேன், டாஸ்மார்க் முழுமையா இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தமிழகத்துல இன்னமும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ள நிலையில இப்ப இந்த ரெஸ்டோ பார்ங்கிற விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு மிகப்பெரிய வரலாறு, மது வரலாறு. நான் அங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன்.